ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ரசம் தாங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு ரசம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட்லேயே தான் செய்வீங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம நம்ம வீடியோக்கும் லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ரசம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 சின்ன வெங்காயம் தோல் உரித்து அது கூடவே சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு பல் பூண்டு தோலில் எடுக்காமல் நல்லா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மிளகு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் ஒரு 5-6 சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா நைஸாக அரைக்காமல் குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அதை நம்ம நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டு தண்ணி வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை வந்து நைஸாக அரைச்சிடாதீங்க, குறன்னு தான் அரைக்கணும். இப்போ இது கூடவே ஒரு டம்ளர் தண்ணியை நம்ம நல்லா கலந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை தூவிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. எண்ணெய், கடுகு, பெருங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ தூவி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. ஒரு கொதி வந்தாலே போதும். ரசம் ரொம்ப கமன்னு சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.